ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா இல்லத்தரசிகளும் நெதம் என்ன சட்னி அரைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி இருக்கணும். புதினா, கொத்தமல்லி, தக்காளி சட்னி அப்படி நிறைய சட்னி இருக்குங்க. இந்த சட்னி வேறு லெவலாக இருக்குங்க. கேரட்டில் சட்னி அரைச்சா இனிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்தை நல்லா ப்ரௌனாக வறுத்துருங்க. அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். வரமிளகா 10 போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். சாதா வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி எதனால் போடுறேன்னா கலரும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். எப்போவுமே சட்னி அரைக்கும் போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணுங்க. அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். அடுத்து பெரிய வெங்காயம் 1 நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வத்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன கப் கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்து பூண்டு ஒரு 8 போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா கம்மியாக வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போகணும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் சாப்பாடு கொடுப்போம். அது சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. கேரட் சாப்பாடு செய்கிறதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. லஞ்ச் பாக்ஸ் உடனே காலி ஆயிருங்க. சூடான சாப்பாடில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கேரட் சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாக்ஸ் உடனே காலி ஆயிரும். நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிடலாம். சட்னியை அரைச்சாச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து சட்னியை நம்ம தாளித்து ஊற்றிடலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.